அமைச்சரவை விரிவாக்கம் 3வது முறையாக நடைபெற்றிருக்குது. கிட்டத்தட்ட 35 அச்சீவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் யாருக்கும் இடமில்லை அப்படின்ற மாதிரியான அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. யாருக்குமே இடம் இல்லையா? வாய்ப்பே கிடையாது. நீ என்னதான் மாத்தினாலும் இனிமேல் சேர் கிடையாது, உட்கார முடியாது. ஏன்னா மடியில வேணா உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்கும்போது இங்கிருந்து, அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற 25 விசுவாசிகளுடைய நிலை என்ன? இவன் சனாதனம் பேசுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு உடலோட போறதா நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சேர்க்காம இங்கேயும் சேர்க்காம நடுவுல இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் திரிசங்கு நிலை அப்படின்னு வழக்கமா நம்ம சொல்ற விஷயம். இப்போ இவங்க அதிமுகல போய் சேர்ந்தாலும் கஷ்டம், இல்ல நாங்க அங்கேயே இருக்கோம்னு சொன்னாலும் கஷ்டம், எல்லாமே கஷ்டம். ஏன்னா எடப்பாடியார் லெட்டர் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. இவங்க கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஓட்டு போட்டதுனால பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு. இப்போ இவங்க வெளிப்படையா நாங்க திரும்பியும் அதிமுகவுக்கு விட்டோம், அந்த மனது கனத்தது கண்கள் பனித்தன அப்படின்னு போய் சேர்ந்தாங்க. அந்த லெட்டரை வச்சுட்டு இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஆதரவு கொடுத்தது இல்ல எடப்பாடியார் ஒரு லெட்டர் கொடுத்திருக்காருல, இந்த மாதிரி இவங்க கட்சி கட்டுப்பாட்டை மீறி விட்டார்கள்னு. அந்த லெட்டரை வச்சுட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா சேர்றாருனாவே அதுக்கெல்லாம் எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்றதெல்லாம் லெட்டர் கொடுத்துட்டார்ல, அது போய் மறுபடியும் சொல்லிடலாம். அது எப்படி சொல்லலாம்? இவங்க இந்த பக்கம் ஆதரவுன்னு சொன்னா உடனே அவர் பதவி நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும்.